கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை யாத்திராகமம் 20:24. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறாரு. எப்போ ஆசீர்வதிப்பேங்கிறாருன்னா, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து இன்றைக்கி நான் உனக்கு பணம் தர்றேன், நான் உன் தேவைகளை சந்திப்பேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏசப்பா சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அப்போ அவர் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். இன்றைக்கி அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தாமல் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இப்போ காலையில் எந்திரிச்சிருப்பீங்க, நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால் ஏசப்பா உங்களுக்கு வரணுமா? அப்போ வர்றதுக்கு என்ன செய்யணும்? அவர் நாமத்தை என்ன செய்யணும்? நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தணும். அப்போ எப்படி பிரஸ்தாபப்படுத்துறது? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தரை கடல் உயிர் வாழ் சகலமு படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். ஆராதனை ஆராதனை அப்பாவே உமக்கு ஆராதனை. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஆராதனை துதி, இப்படி இங்கே இருங்க, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. ஆராதனை ஆராதனை, இப்படி ஆராதனை பாட்ட, துதிப்பாட்ட, ஸ்தோத்திரப்பட்ட பாடி அவரை துதிக்கும் போது என்ன செய்வார் தெரியுமா? உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுவார். நீங்கள் துதிக்காமல் ஸ்தோத்திரிக்காமல் ஆண்டவர் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிலாம் கேட்காதீங்க. எடுத்த உடனே அவர் உங்கள் பக்கத்தில் வர வைக்கணும். பரலோக மேன்மையை திறந்து பூமிக்கு வந்த தெய்வம் இயேசு இன்றைக்கி உங்கள் பக்கத்தில் அவர் ரெடியாக இருக்கார். எப்படி வருவார்? அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? இரத்த சிந்தனவர், உமக்கு ஸ்தோத்திரம். அடிக்கப்பட்டவர், உமக்கு ஸ்தோத்திரம். அப்படின்ற ஒரு நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தும் போது அவர் இறங்கி வருவார். நான் சும்மா உன்னை பார்த்துட்டு அம்போன்னு விட்டுட்டு போக மாட்டேன். உன்னை ப்ளஸ் பண்ண போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன் தேவைகளை சந்திக்க போகிறேன். உன் குறையில் என்ன இருக்குது, உன் உடம்புல என்ன குறை இருக்குது, எல்லாத்தையும் சரிவினிட்டு தான் நான் உன்னை விட்டு மேலே போவேன். நீ பயப்படாது. அன்பாண்டவர்களே, இந்த வார்த்தையை கேட்குற சகோதரா சகோதரியை, இயேசுவை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை மையப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரை துதிங்க, நல்லா துதிங்க. எப்போல்லாம் உங்கள் உள்ளத்தில் இருள் வருதோ, எப்போல்லாம் உங்கள் இதயத்தில் ஒரு போராட்டம் வருதோ, அப்போ துதிச்சிருங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மையப்படுத்தாமல் துதிக்காமல் சிந்தையில் வீணரானார்கள், உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது. அல்லேலூயா. அப்போ உணர்வில்லாத இருதயம் ஏன் இருள் அடையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை துதிக்கலை, அவரை ஸ்தோத்திரிக்கலை, அவரை ஆராதிக்கலை, அவரை மையப்படுத்தலை, அதனால இருள். அதனால் இன்றைக்கி உங்கள் இருதயம் இருளாக இருக்கா? கலங்கி தவிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து அவரை ப்ரைஸ் பண்ணுங்கள், அவரை துதிங்க, ஸ்தோத்திரிங்க, உங்கள் பிரச்சனை மாறிடும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:4 ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயத்தை உங்கள் சிந்தையும் காத்துக்கொள்ளும். அதனால் அவர் உங்களுக்கு வர வேண்டுமா? உங்கள் பக்கத்தில் வர வேண்டுமா? உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அவரை துதிக்க வேண்டும். அவ்வளோதான். சரிங்களா? இந்த நாளில் இந்த வேலையை செய்யுங்க. இயேசு மகாராஜா உங்கள் மத்தியில் இறங்கி வருவார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தாப்பனை இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், அற்புதரை துதிக்கிறேன், அதிசயமானவரை துதிக்கிறேன், கைவிடாத கண்மலையை துதிக்கிறேன், கைவிடாத மீட்பரை துதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியில் இறங்கி ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுங்கள். அவளை துதிக்கும்படி, ஸ்தோத்திரிக்கும்படி, ஆராதிக்கும்படி, துதியின் வல்லமையால் நிரம்படி கிருபை தாங்க. தாப்பனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.